இந்த மிஷின் வந்து ஸ்டார்ட் அப் சப்பாத்தி வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நான் ஹோட்டலுக்கு வந்து தரப்போகிறேன். ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 1000க்குள்ளே தான் பண்ணுவேன். அந்த மாதிரி மொத்தமாகவே நான் 1000 அந்த பேசிக்காக இந்த மிஷின் வந்து ஆனால் வந்து ஒரு ஹவருக்கு 400 அப்படின்ற மாதிரி கொடுக்கும். பரோட்டா, ஆலு பரோட்டா, பூரி அந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டாஸும் வந்து இதில் பூரி, ஆலு பரோட்டா, பரோட்டா இதெல்லாம் கூட எடுத்துக்கலாமா இதுலயே? பண்ணிக்கலாம். இதே சைஸ் தான் நான் அப்படியே போடுறேன். ஆல்மோஸ்ட் 9.5 இல்ல 10 இன்ச்சு சப்பாத்தி நம்ம சொன்ன 10 இன்ச்சு வரும்ட்டு வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ சப்பாத்தி மிஷின் வாங்கணும்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்தாருன்னா நேர்ல டெமோலாம் பார்த்துக்கலாமா? நம்ம டெமோ காட்டாம மிஷின் கொடுக்கறது இல்லை. இந்த மாவை உருட்டி இப்படி வச்சு இப்படி அழுத்தி எடுத்தா சப்பாத்தி ரெடி, சூடான சப்பாத்தி ரெடி. இந்த மிஷினை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இது எவ்வளோ கரண்ட்டை கன்சியூம் பண்ணும், இது யாருக்கான மிஷின், இதோட விலை என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கையாலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணி சப்பாத்திகளை சுடக்கூடிய மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மிஷினை வந்து ஃப்ரிஸ்பி ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் ஏற்கனவே பல சப்பாத்தி மிஷின்களை பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக நம்ம ஒரு வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ப்ரெஸ்ஸிங் சப்பாத்தி மிஷின். இந்த மிஷினில் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கூட 1 ஹவருக்கு 300 சப்பாத்திகளை நீங்கள் சுடலாம். மாவை ஜஸ்ட்டு உருட்டி நீங்கள் வச்சு ஒரு ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மிஷினில் வந்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த மிஷினை பற்றின கூடுதல் தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த ஃப்ரிஸ்பி ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தோட நிறுவனரும் உரிமையாளருமான திரு புருஷோத்தமன் சொல்ல போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு இந்த மிஷின் யாருக்கானது? இந்த மிஷின் வந்து ஸ்டார்ட் அப் சப்பாத்தி வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நான் ஹோட்டலுக்கு வந்து தரப்போகிறேன். ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 1000க்குள்ளே தான் பண்ணுவேன். அந்த மாதிரி மொத்தமாகவே நான் 1000 அந்த பேசிக்காக இந்த மிஷின் வந்து ஆனால் வந்து ஒரு ஹவருக்கு 400 அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ஆனால் வந்து இந்த கை வந்து நம்ம சும்மாவே நம்ம இப்படி பண்ணுறோம், இப்படி எடுக்கிறோம், இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 1000 தடவை பண்ணும்போது நமக்கு டயர்ட் ஆகிடும். வேற ஒருத்தர் வச்சு நீங்கள் வந்து இன்னொரு 1000 பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். பட் என்னன்னா இந்த மிஷின் வச்சு யாருக்கான மிஷின் கேட்கும்போது ஒரு 1000க்குள்ளே வந்து ஒருத்தர் சப்பாத்தி பண்ணிட்டு அவங்க சுற்றி இருக்க ஹோட்டலுக்கு தரக்கூடிய ஆர்டர் எடுத்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஹாஸ்டல், சின்ன சின்ன ஹோட்டல். ஆமாம், அவங்களுக்கான மிஷின் அது. நார்மலாக பிஜி பேயிங் கஸ்டமர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மிஷின் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, அவங்க இது வந்து இப்போ நம்ம வந்து இதுவுமே கமர்ஷியலாக தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதா இல்லை வீட்டில் வச்சு யூஸ்? இது வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ பவர் தேவைப்படுது? இது சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணுமா, 3 ஃபேஸில் யூஸ் பண்ணுமா? இது சிங்கிள் ஃபேஸ் தான் சார். இது வந்து 3 கிலோவாட். 3 கிலோவாட் அந்த பவர் வந்து 3 கிலோவாட். நார்மலாக வந்து இந்த மிஷின் பார்க்கும்போது பீப்புளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன்னா, இது நார்மலாக 2000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் இருக்குல்ல, அது இது ஒன்று நினச்சிக்கிறாங்க. பட் அது வந்து சாண்ட்விச் மேக்கர் மாதிரி இப்படி அழுத்தி எடுப்பாங்களே, அது வந்து இங்கே இவ்வளோ தான் இருக்கும். அது வந்து சும்மா ஒரு இந்த பிளேட்டோட வெயிட் தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக வெயிட் இருக்காது. இது வந்து மிஷினோட வெயிட் 50 கிலோ. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. வீடியோவில் நீங்கள் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களை மறைக்குது. அந்த அளவுக்கு இது ஹைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதில் ஒரு 5-10 தப்பாக சொல்லலாம் அந்த மிஷினை வச்சு. எது இதுவா? இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த சின்ன மிஷினில் எவ்வளோ சொன்னீங்க? 5-10 ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தேவைன்னு சொல்லலாம். 20 சப்பாத்தி வரைக்கும் பண்ணலாம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர சப்பாத்தி சாஃப்ட்டா இருக்கும். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அந்த யூஸுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கணும். இதுக்கான யூஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1000 சப்பாத்தி சுடணும் அப்படின்றவங்க ஒரு பிசினஸ் பண்ணணும். சப்பாத்தியை வச்சு வீட்டுக்குன்னு சுட்டு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இல்லை நானே வந்து ஒரு நாளைக்கு என்கிட்ட ஒரு பிஜி ரன் பண்ணுறேன், 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சப்பாத்தி ரெடி பண்ணணும், இல்லை ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு ஆளுக்கு 2 சப்பாத்தின்னு 1000 சப்பாத்தி ரெடி பண்ணணும்னா அவங்க வாங்கி வச்சாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து மாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? இதை நம்ம மாவை உருட்டி இதில் எதிரியா வைக்கணுமா, இல்லை ஜஸ்ட் இப்போ நம்ம வச்சு காட்டணும் அதே மாதிரி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதுமா? அவ்வளோதான், வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். மாவு பிசைஞ்சு நம்ம அதை உருட்டி வச்சுக்கணும். அது உருட்டுறதுக்கும் தனியாக மிஷின் இருக்கு. ஓகே,
இப்போ இது வந்து வச்சுட்டு நம்ம அமுக்கி இது பண்ணா உங்களுக்கு அமுக்கி இது பண்ணோன்னே ஒரு சவுண்ட் வருது பிஸ்க்குன்னு, அதை வந்தோடனே எடுத்துட வேண்டியது. வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். ஓகே, இது வந்து ஆனால் செமி சப்பாத்தி, செமி குக். நீங்க பேக்கெட் சப்பாத்தி பாக்குறீங்களா மார்க்கெட்ல, சூப்பர் மார்க்கெட் ரெடிமேட் சப்பாத்தின்னு வருது, அந்த டைப். அந்த டைப் இது. இதை நம்ம சுட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு தோசைக்கல்ல போட்டா அது ரெடி ஆயிடும். இப்போ நம்ம தான் ஹோட்டலுக்கு கொடுக்குறவங்க கொடுத்துடலாம், அவங்க வேணுன்றப்ப சூடாக சுட்டு ஆமா ஆமா அவங்க கொடுத்துப்பாங்க. அந்த கான்செப்ட். அதே மாதிரி இந்த சப்பாத்தியில் வந்து எனக்கு சைஸ் இந்த சைஸ் வேணும், பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி நம்ம இதில் பண்ண முடியுமா? இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சார். ஓகே, மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதுலே வந்து இதுதான் பெரிய மிஷின். பேசிக்காக வந்து மற்ற மிஷின் இருக்குது இதே மாதிரி வந்து சில பேர் பண்ணுறாங்க. ஒரு 30,000 இதோட ஒரு 5,000 கம்மியாக வந்து மிஷின் இருக்குது. 33,000 அந்த மாதிரி சார். இப்போ நம்மள என்ன ரேட் வருது? இது 35,000. 35,000 ரூபாய். அதான் ப்ளஸ் டேக்ஸ், அவங்களும் ப்ளஸ் டேக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே, அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சு 10 இன்ச்சு சைஸ். 10 இன்ச்சு சைஸ். இது வந்து 12 இன்ச்சு. ஓகே, 10 இன்ச்சுனா ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 இன்ச்சுக்கு சப்பாத்தி எடுக்கலாம். இது 12ன்றதால 11 வரைக்கும் எடுக்கலாம். 11 வரைக்கும் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து அதே இல்லாமல் இதில் வந்து பரோட்டா, ஆலு பரோட்டா, பூரி, அந்த மாதிரி ஸ்டஃப்டு பரோட்டாஸும் வந்து இதில் பூரி, ஆலு பரோட்டா, பரோட்டா இதெல்லாம் கூட எடுத்துக்கலாமா இதுலயே? பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இதை ரன் பண்ணணும்னா எப்படி? நம்ம ஜஸ்ட் மிஷினை ஆன் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் வருது இல்லையா? ஆமாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 148, 151ல நிற்குது இல்லை? அதே மாதிரி தான் இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம், அது பாரு டெம்பரேச்சர் நிற்குது, அது வந்து அது நின்றுட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அது வந்தோடனே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்குன்னு மெயின்டெனன்ஸ் இல்லை சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இது வந்து கோட்டிங் அண்ட் ஹீட்டர். இது வந்து கோட்டிங்னா இது மேலே இருக்கிறது, இந்த பிளேட்டுக்கு மேலே இருக்கிறது. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் கூட இது சப்பாத்தி சுட்டுக்கலாம். ஒரு 1.5 லட்சம் சப்பாத்தி மேலே, அதுக்கு மேலே வந்து நம்ம இது பண்ணலாம். இல்லை நம்ம 1.5 லட்சம் தான் சுட்டிருக்கோம் அப்படின்றது சில பேருக்கு தெரியாது, இல்லை கவுண்ட் வச்சுக்க மாட்டாங்க. அப்போ அதில் ஏதாவது தெரியுமா சிம்டம்ஸ்? ஒட்ட ஆரம்பிக்கும் சப்பாத்தி வந்து எப்போ வந்து ஒட்ட ஆரம்பிக்குதோ அப்போ வந்து இது இப்போ நம்மளுக்கு சுட்டவனே டக்குன்னு கையில் வந்துருச்சு, அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஒட்டிக்குது, அந்த கோட்டிங்கோட ஒட்டிக்கிச்சுன்னா நம்ம ரொம்ப லாங் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அதை மாற்றணும். மாற்றது உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணால் போதுமா? பண்ணி கொடுத்துருவோம். வந்து பண்ணி கொடுத்தோம். ஒரு தடவை கோட்டிங் மாற்றணும்னா அப்படி எவ்வளோ சார்ஜ் ஏதாவது வரும்? இது ஒரு 4,000 வரும் சார். ஒரு தடவை கோட்டிங் மாற்றணும் 4,000 அப்படின்னா. இல்லை வேற ஏதாவது சர்வீஸ் இருக்குது, இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை கன்சர்ன்னா என்ன பண்ணுவாங்க? அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர், கோட்டிங் இது தவிர வேற எதுவும் ப்ராப்ளம் வராது. இந்த ஸ்ப்ரிங் உடஞ்சா உடையும், அந்த ஸ்ப்ரிங்கோட காஸ்ட் வந்து 300 ருபீஸ். ஓகே, அந்த ஹீட்டர்னா? ஹீட்டர் இதுக்குள்ள ஃபிலமெண்ட் இருக்கும். ஓகே, அந்த ஃபிலமெண்ட் வந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து புது ஃபிலமெண்ட் வந்து போடுவோம். ஓகே, அதே மாதிரி இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அந்த ஹீட்டர் போடுறது, கோட்டிங் இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ். பைக் கார் சர்வீஸ் வர மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி எல்லாம் வந்து ப்ராப்ளம் எல்லாம் வந்து கொடுக்காது. எந்த மிஷினுமே அடிக்கடி ப்ராப்ளம் தராது. இந்த மிஷின் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஓட்டிக்கலாம். கொஞ்ச நாள் ஓட்ட முடியும். இன்க்ளைண்ட் மிஷின் மாதிரி சில மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பால் போடுறோம், அதில் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா அது வந்து வெளியே வராது, நம்ம கிட்ட கண்ட்ரோல் இல்லை. பட் இதில் வந்து நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்கன்னா கூட ஓட்டுவாங்க கஸ்டமர்ஸ். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம சப்பாத்தி வைக்கிறோம், அழுத்துறோம், எவ்வளோ செகண்ட்ஸ் அந்த சவுண்டு வர வரைக்கும் தான்? ஒரு 3 to 4 செகண்ட்ஸ். இது வந்து சைக்கிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸ் சார். இப்போ நான் ஒரு சப்பாத்தி வந்து பாருங்க உங்கள் முன்னாடி டெமோ காட்டுறேன். இப்போது இது வந்து நான் எடுக்கிறேன், வைக்கிறேன், நீங்கள் கூட கிளாக் ஆன் பண்ணிக்கோங்க. இப்படி அமுக்கிறேன், எடுத்துட்டு இதை வச்சுட்டு இன்னொரு சப்பாத்தி எடுத்து வைக்கிறேன். இதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸு. அப்போ 9 செகண்ட்ஸ் நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹவருக்கு 400 சப்பாத்தி போடலாம். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது அதோட கம்மியாக போடுறவங்களாம் இருக்காங்க, 6 செகண்ட்ஸில் போடுறவங்க இருக்காங்க. ஸ்பீடாக ரொம்ப நாள் பழகி எக்ஸ்பர்ட் ஆகிடும் இதுவாக பண்ணுறது. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இந்த செகண்ட்ஸு கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாங்கன்னா என்ன ஆகிடுன்ற? கிளியும் சப்பாத்தி வந்து கிளிய ஆரம்பிக்கும். ஓ, சப்பாத்தி கிழிஞ்சிரும். அது வந்து இப்போ உடனே வச்சு கொஞ்சம் டைம்ல அதை எடுக்கலன்னா உங்களுக்கு சப்பாத்தி டேமேஜ் ஆயிடும். இப்போ நான் அப்படியே வச்சிடுறேன், இது அப்படியே அங்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த மாதிரி கிழிஞ்சது பாருங்க, இந்த மாதிரி கிழிஞ்சிரும். ஓகே, அந்த பர்டிகுலர் டைம் தாண்டி நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா கிழிஞ்சிரும். ஆனால் யூஸ்வலாக வந்து இது நடக்காது. இல்லை நம்ம அதான் ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்திலே பழகிடும், யூஸ் பண்ண கற்றுக்கிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும் போதே நல்லா வந்துருச்சு. அதான் நம்ம வச்சு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டைமே நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு. இங்க மற்ற மிஷினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது வந்து ஒரு லாக் மெக்கானிசம் இருக்கும். இப்போ நான் இப்படி இது வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், இது வந்து லாக். இந்த லாக் வர்றது நமக்கு ஃபீல் ஆகும், கண்டிப்பா ஃபீல் ஆகும்.
அது வந்தவொடனே எடுத்துட வேண்டியதான். அது வந்த உடனே டக்குன்னு எடுத்துடணும். ஓகே, அது ஒரு இன்டிமேஷன் மாதிரி நமக்கு ஆமா. கொடுக்கும். இப்போ சில மிஷின் நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோஸ்ல வந்து ஹேண்ட் பிரஸ் மிஷின் பாக்குறவங்களுக்கு சொல்றேன், இவ்வளவு வந்தவொடனே லாக் ஆயிடும். இதுல வந்து இது க்ளோஸ் ஆகும். இந்த இதுலயே வந்து உங்க லாக் ஆகிற ஃபீலே வராது. நம்ம மிஷின்ல தான் இந்த ஒரு லாக் ஃபீல் வரும். லாக் பண்ணிட்டு எடுத்தா போதும். லாக் பண்ணி எடுத்தா போதும். அந்த ஒரு சிஸ்டம்ல இருக்கு. இப்போ சும்மா பண்றேன், அவ்வளவுதான். இப்போ நம்ம வைக்கிற மாவோட அளவை பொறுத்து தான் அந்த இன்ச் சைஸ் வருமா? ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து சைஸ் ஒரு பெரிய சப்பாத்தி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி தாண்டியே வந்துச்சு. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு கிட்ட வந்துச்சு. அதான் 12 இன்ச்சுக்கு வந்துச்சு. சைஸ் வந்து சோளாபூரி மாதிரி சோளா சப்பாத்தியா மாறிடுச்சு. 11 இன்ச்சு வந்திருக்கு சார். இப்போ 10 இன்ச்சில் நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தி பார்க்க போகிறோம். இதே சைஸ் தான் நான் அப்படியே போடுறேன். ஆல்மோஸ்ட் 9.5 இல்ல 10 இன்ச்சு சப்பாத்தி. நம்ம சொன்ன 10 இன்ச்சு வரும்ட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி பார்த்துட்டோம். இன்ச்சஸ் வந்து நம்ம மாவை இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அது ஓகே. எனக்கு இன்னும் கொஞ்சம் தடியா வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் மெலிசா வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இது மாதிரி 1 2 இந்த பக்கம் 2 இருக்கும், அந்த சைடு வந்து 2 இருக்கும். கீழே இருக்க நட்டு 2 நட்டையும் வந்து லூஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இது ரெண்டுத்தையும் நீங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு, அதாவது 4 நட்டையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த நட்டை வந்து நீங்க டைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே ஈவனா வந்து மேலே ஏறும். நீங்க டைட் பண்றது ரொம்ப 4 திருப்பெல்லாம் திருப்பக்கூடாது. ஜஸ்ட் இங்க இருந்து இவ்வளவு தூரம், அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க இருந்து இவ்வளவு தூரம் 4 நட்டையும் வந்து ஈக்குவலா இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சப்பாத்தி வச்சு அமைக்கி பார்க்கும்போது உங்களுக்கு முன்னோட இன்னும் திக்னஸ் வந்து கொஞ்சம் குறையும். உங்களுக்கு அந்த திக்னஸும் பத்தலையா, திருப்பி வந்து அதே வந்து 4 பக்கமும் ஈவனா திருப்பிட்டு நீங்க பண்ணீங்கன்னா சப்பாத்தி வந்து மெலிசா வரும். இப்போ இதே இது வந்து நம்ம லூஸ் பண்ணா இதை நெட்டை வந்து திருப்பி லூஸ் பண்ணிட்டு இதை வந்து கீழே இறக்கணும். கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து இந்த பிளேட் வந்து அப்படியே கீழே இறங்கும். கீழே இறங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கனமா வரும். ஸோ அப்போ வந்து பரோட்டா அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம பரோட்டாக்கு வந்து கனமா இருக்கணுன்றதுக்காக அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 4 நெட்டில் தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி நெட் வச்சிருக்கோம், நாபு வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாபில் வந்து நம்ம கொடுக்குறது வந்து அவ்வளோ நிற்காது. 2 நெட்டு நம்ம வச்சு நம்ம வைக்கிறது தான் வந்து அந்த நம்ம அமைக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு திக்னஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து பண்ணி கொடுக்குறது. ஓகே, அதே மாதிரி இப்போ சப்பாத்தி மிஷின் வாங்கணும்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்தாருன்னா நேரில் டெமோலாம் பார்த்துக்கலாமா? நம்ம டெமோ காட்டாம மிஷின் கொடுக்கறது இல்லை. டெமோ பண்ணி தான் கொடுக்குறீங்க. வந்து 100% டெமோ வந்து பார்க்கணும். அவங்களுக்கு மிஷினை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நம்ம மிஷினை வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு நம்ம மிஷின் பற்றி சொல்லி அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மிஷினுக்கு வந்து நம்ம அங்கே போயிட்டு இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். இந்த மிஷினுக்கு மட்டும் இங்கேயே பண்ணி கொடுத்துருங்க, ரெடிமேடா வந்து எல்லாமே வந்து பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு பேக் பண்ணி நம்ம பார்சல் அனுப்புவோம். ஓகே, நம்ம அதே மாதிரி வந்து இப்போ இந்த மிஷின் வாங்குறாங்க, டெமோ பண்ணுறாங்கன்னா சில இடத்துல டெமோ பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட டெமோக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறீங்களா? இந்த மிஷினுக்கு சார்ஜ் இல்லை. இந்த மிஷினுக்கு டெமோ பண்ண சப்பாத்தி மிஷினுக்கு எதுக்குமே சார்ஜ் இல்லை, பரோட்டா மிஷினுக்கு தான் சார்ஜ் வரும். ஓகே, டெமோ பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸுமே நீங்கள் பண்ணுறது இல்லை. ஆமாம். இந்த மிஷின் வந்து ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக அந்த லொக்கேஷன் கொடுத்ததால வந்து பார்க்குறவங்க சென்னை நியர்பை இருக்கவங்க வந்து பார்த்துருவாங்க. அது இல்லாமல் வெளியூர் இல்லை வெளி மாவட்டம் வெளி மாநிலம் அவங்களுக்குலாம் கூட இந்த மிஷின் வேணும்னா நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுப்பேன் சார். இப்போ பேசிக்கா என்னன்னா நீங்க எங்க வேணா இருங்க, ஆனா வந்து நீங்க மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா வந்து நீங்க டெமோ பாக்குறது நல்லது. நான் அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ இது வந்து இந்த மிஷினை நீங்க வீடியோல பார்த்துட்டு நீங்க என்னதான் புரிஞ்சாலும் நேர்ல வந்து உங்களுக்கு ஒரு ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது டிராவலுக்கு நீங்க தமிழ்நாடுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருக்குமா 2000 ரூபாய் இருக்குமா, அவ்வளோதான். அதுவும் ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது இதுவாக இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஓகே, இந்த மிஷின் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் உங்களுக்கே நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா நாங்கள் பேசுனது இல்லாமல்
நீங்கள் இந்த மிஷின் பற்றின எக்கச்சக்க டவுட்ஸ் வரலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரிஸ்பி அந்த ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தோட லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில், அவங்களோட மொத்த டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி டைரெக்டாக உங்கள் சந்தேகங்களை கேட்டுங்க. இல்லைனா நீங்கள் ஐயப்பாக்கம்ல இருக்க இந்த லொக்கேஷனில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அவங்க இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷனே நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நீங்கள் தான் போட்டு எடுக்கிறீங்களா? ஒரே ஒரு சப்பாத்தி தான் இருக்குது. போயிட்டார் அவரு. வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.